வணக்கம் நண்பர்களே. நமது ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் சேனலில் எளிய முறையில் அனைத்து டெக்னாலஜிகளையும் நமது தாய்மொழியில் பதிவிடப் போகிறோம். தவறாமல் நமது சேனலை ஷேர் செய்யவும் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யவும். முதலில் பார்க்க போவது லிங்க்ஸ். LINKS லிங்க்ஸ். எந்த பர்பஸ்க்காக லிங்க்ஸ் யூஸ் பண்றோம்னா, ஒரு பேஜ்ல இருந்து இன்னொரு பேஜுக்கு ரீடைரக்ட் பண்ணுவதற்காக லிங்க் ஸ்டாக் யூஸ் பண்றோம். ஸோ லிங்க் ஸ்டாக் சிண்டெக்ஸ் என்ன அப்படின்னா, இதுக்கு யூஸ் பண்ற டேக் என்ன அப்படின்னா ஆங்கர் டேக். ஆங்கர் டேக் வந்து ஏ டேக். ஸோ ஏ டேக்கோட சிண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா ஏ ஸ்பேஸ் href ஈக்குவல் டு டபுள் கோட்ஸ்குள்ள அதோட பாத், எந்த டெஸ்டினேஷன் ஃபைலோட பாத் கொடுக்கணும் நம்ம. ஸோ பாத் வந்து நம்ம ரெண்டு விதமாக கொடுக்கலாம், அதை பற்றி பார்ப்போம். அடுத்து இன்னொரு ஆட்ரிபியூட் என்ன அப்படின்னா டைட்டில். டைட்டில் வந்து இந்த href பார்த்தோன்னா டீடைல்ஸ் சாம்பிள் அப்படின்னு நம்ம கொடுக்குறோம் இப்போதைக்கு. அடுத்து நம்ம எந்த டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ண போகிறோமோ அந்த டெக்ஸ்ட் நேம் கிளிக் ஹியர் அப்படின்னு நம்ம இங்கே கொடுக்க போகிறோம். ஸோ கிளிக் ஹியர். அடுத்து நெக்ஸ்ட் வந்து ஆங்கர் டேக்கை க்ளோஸ் பண்ணிடணும். இதுதான் இதோட சிண்டெக்ஸ். ஸோ இந்த சிண்டெக்ஸில் நம்ம hrefக்குள்ள நம்ம ஃபைலோட பாத் கொடுக்க போகிறோம். ஃபைல் பாத் எப்படி கொடுக்க போகிறோம் அப்படின்னா ரெண்டு விதமான பாத் கொடுக்கலாம். முதல்ல பாத் என்ன பாத் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்சல்யூட் பாத். அப்சல்யூட் பாத்துங்கிறது நீங்கள் நார்மலாக வெப்சைட் வியூ பண்ணி பார்க்கும்போது நார்மலாக வெப்சைட்டோட பாத் எப்படி இருக்கும், URL எப்படி இருக்கும், https:/www.google.com இருக்கும் இல்லைங்களா. ஸோ அதே பாத் தான் நம்ம இங்கே கொடுக்க போகிறோம். அதுதான் அப்சல்யூட் பாத். முதலில் அப்சல்யூட் பாத் பற்றி பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா google.com அப்படின்னு இருக்கு. இதோட பாத்தை எடுத்து இப்போ நம்ம href உள்ள கொடுக்க போகிறோம். ஸோ டெக்ஸ்ட்டை நம்ம கிளிக் பண்ணுறோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம google.comக்கு ரீடைரக்ட் ஆகிடும். இப்போ இதை ரன் பண்ணி நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போ கிளிக் ஹியர் கிளிக் பண்ணுறீங்க, google.comக்கு ஆட்டோமேட்டிக்காக ரீடைரக்ட் ஆயிடுச்சுங்களா. ஸோ அடுத்தது வந்து அப்சல்யூட் பார்த்தோம். இப்போதைக்கு ரிலேட்டிவ் URL ரிலேட்டிவ் பாத் இல்லைன்னா லோக்கல் பாத்னு சொல்லலாம். லோக்கல் பாத் அப்படின்னா நம்ம நார்மலாக நம்ம வெப்சைட் டெவலப் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு 5 பேஜ் 6 பேஜ் நம்ம டெவலப் பண்ணோம். ஸோ அந்த பேஜில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பேஜில் இப்போ ஃபர்ஸ்ட் பேஜ் நேம் வந்து நம்ம இப்போ டெஸ்ட்னு வச்சுக்கோம். இப்போ ரெண்டாவது பேஜ் நம்ம வந்து நம்ம 2.html நம்ம சேவ் பண்ணியிருக்கோம். இப்போ அதோட தான் ஓப்பன் பண்ணி நான் சாம்பிள் காட்டிடுறேன். செகண்ட் பேஜ் அப்படின்னு நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இந்த பேஜோட பேத்தை வந்து ஃபர்ஸ்ட் பேஜில் நம்ம கொடுக்க போகிறோம். test.html எப்படி கொடுக்க போகிறோம் அப்படின்னா ஜஸ்ட் 2.html இப்படி கொடுத்தா நம்ம போதும். ஸோ இப்போ நம்ம சேவ் பண்ணிட்டு இப்போ ரன் பண்ணுறோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம கிளிக் பண்ண உடனே 2.html பேஜுக்கு போயிடும். இப்போ பார்த்தீங்களா 2.htmlக்கு ரீரைட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ இந்த பாத் எத்தனை விதமாக நம்ம கொடுக்கலாம் லோக்கல் பாத் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கிட்டத்தட்ட ஒரு 4 விதமான பாத் கொடுக்கலாம். இப்போ ஒரே ஃபோல்டரில் கொடுக்கும்போது நம்ம எந்த ஒரு இதுவுமே மென்ஷன் பண்ண தேவை. இது வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா HTMLங்கிறது ரூட் டைரக்டரி. அப்போ நம்ம ஒரே ஃபோல்டரில் 2 ஃபைலும் இருந்துச்சுன்னா நம்ம டெஸ்டினேஷன் ஃபைலுக்கு எந்த ஒரு பாத்து கொடுக்குற நேரடியாக ஃபைல் நேம் அண்ட் அதோட எக்ஸ்டென்ஷன் கொடுத்தா போதும். ஆனால் சப்போஸ் வேற ஃபோல்டருக்குள்ளே இருக்குது, உதாரணத்துக்கு நான் இப்போ இமேஜஸ்ங்கிற ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணுறேன். அந்த ஃபோல்டருக்குள்ள இந்த 2.html ஃபைல் இருக்குது அப்படின்னா இப்போ நான் இதை கட் பண்ணி இதுக்குள்ளே கொடுக்குறேன். அப்போ இப்போ நீங்கள் ரன் பண்ணி பார்த்தீங்கன்னா அவுட்புட் வராது. என்ன எதற்காக அப்படின்னா இப்போ அந்த லொக்கேஷனில் ஃபைல் இல்லை. கிளிக் பண்ணினா அன்னோன் நாட் ஃபைல் நாட் ஃபவுண்ட் வரும். அப்போ நம்ம பாத் எப்படி கொடுக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஃபோல்டர் நேம் கொடுக்கணும். ஃபோல்டர் நேம் images/2.html அப்படின்னு நம்ம கொடுக்கணும். ஓகேங்களா. இப்போ கிளிக் பண்ணீங்கன்னா 2.htmlக்கு போகும். ஸோ சப்போஸ் ரெண்டு ஃபைலுமே 2 டிஃப்ரெண்ட் ஃபோல்டரில் இருக்குது அப்படின்னா எப்படி கொடுப்பீங்க பாத் அப்படின்றத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். எப்படி பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஃபைலும் ஃபர்ஸ்ட் ஃபைலும் வந்து நம்ம இன்னொரு ஃபோல்டரில் நம்ம சேவ் பண்ணி வச்சோம். உதாரணத்துக்கு டெஸ்ட்னு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணுறோம். இப்போ இந்த ஃபோல்டருக்குள்ளே இந்த ஃபைலை நான் மூவ் பண்ணி வைக்கிறேன். இப்போ இந்த ஃபைலை ரன் பண்ணி கிளிக் கொடுத்தீங்கன்னா ஃபைல் நாட் ஃபவுண்ட் அப்படின்னு வரும். என்ன காரணம் அப்படின்னா அப்போ அது வேற ஃபோல்டர் இருக்குது, இதுவும் வேற ஃபோல்டர் இருக்குது. அப்போ பாத் வந்து நம்ம மாற்றி செட் பண்ணணும். எப்படி செட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இதை ரைட் கிளிக் பண்ணி நம்ம கோட் ஆக்சஸ் பண்ணுவோம். ஓப்பன் வித் நோட் பேட். அப்போ என்ன பண்ணணும், டபுள் டாட்னு எதுக்காகனா ஒரு டாட் வந்து அந்த ஃபோல்டர்லேருந்து வெளியில் வருது, இன்னொரு டாட் வந்து மற்ற எந்த ஃபோல்டரில் அந்த ஃபைல் இருக்குன்றதை சர்ச் பண்ணுறதுக்காக. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் டாட் வந்து ரூட் பாத்துக்கு வந்துடும். அடுத்த டாட் வந்து வேற எந்த ஃபோல்டர்னு சொல்லி சர்ச் பண்ணுறதுக்காக நம்ம கொடுக்குறோம். இப்போ ரிஃப்ரெஷ் பண்ணோம் அப்படின்னா இது ஒர்க் ஆகுதுங்களா. இதுதான் நமக்கு ஆகுது.
ஸோ இப்போ அடுத்து நம்ம எந்த டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா இமேஜஸ். இப்போ இமேஜஸ்ல இதே பேத்துக்கு யூஸ் பண்ணோம். இமேஜஸ், ஆங்கர் டேக், லிங்க் டேக், எந்த ஒரு பேத் யூஸ் பண்ணாலும் பேத்தோட கான்செப்ட் இது. அந்த 3 விதமான பேத் நீங்கள் கொடுக்கலாம். ஸோ பேத்தோட கான்செப்ட் பார்த்துக்கலாம். அதனால இமேஜஸ் டேக் போகும்போது நான் பேத் பற்றி கான்செப்ட் நான் எடுக்க மாட்டேன். ஸோ இமேஜஸ் வந்து ஜஸ்ட் டேக் மட்டும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரிங்களா? ஸோ முதல்ல வந்து இதை நான் வந்து வெளியிலே போட்டுறேன் நம்மளோட டெஸ்டிங் பர்பஸ்க்காக. ஸோ இமேஜ் டேக் நம்ம என்ன டேக் யூஸ் பண்ண போறோம்னா ஐஎம்ஜி டேக் யூஸ் பண்ணுறோம். ஐஎம்ஜி ஸ்பேஸ் எஸ்ஆர்சிங்கிறது சோர்ஸ் ஃபைல் நேமோட பேத் கொடுக்குறது. நம்ம அங்கே ஆங்கரில் பார்த்தோம். இங்கே இப்போ நம்ம எஸ்ஆர்சி அது ஃபைல் நேம் இன்க்ளூட் பண்ணுறதுக்காக. ரெண்டாவது வந்து அல்டர்னேட்டிவ் ஆட்ரிபியூட் ஏஎல்டி ஈக்குவல் டு சாம்பிள். நம்ம செல்ஃப் க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஃபைல் நேம் வந்து பார்த்தீங்கன்னா நான் சாம்பிளுக்கு ஒரு a.jpg இதோட வித் ஹைட் நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம அடுத்து வந்து வித் ஹைட் வந்து எப்படி சேஞ்ச் ஆகுது உங்களுக்கு அப்படின்றத நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஸோ 500 and 375 நார்மலாக இது வந்து பிக்சலில் சொல்லுவாங்க. இது வந்து ஜேபிஜி ஃபார்மெட்டில் இருக்குது. ஸோ அப்போ வந்து டேரெக்டாக நம்ம வந்து ஒரே ஃபோல்டரில் இருக்கிறதுனால a.jpg அப்படின்னு நம்ம கொடுத்துருவோம். சப்போஸ் இமேஜஸ் ஃபோல்டர் இருந்துச்சுன்னா நம்ம இமேஜஸ் /a.jpgன்னு நம்ம ஃபைல் நேம் கொடுக்கணும். ஸோ அது ஆல்ரெடி நான் ஆங்கர் டேக் எடுக்கும்போது நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ அதனால் நான் டேரெக்டாக சாம்பிள் மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ இதை சேவ் பண்ணுறோம். இப்போ ரன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இமேஜ் ஒரிஜினல் இமேஜ் அப்படியே நம்மளுக்கு டிஸ்பிளே ஆச்சு. ஸோ இப்போ வித் அண்ட் ஹைட் நம்ம சேஞ்ச் பண்ணணும். நமக்கு தகுந்தப்பல சின்னதாக மாற்றணும் இல்லை பெருசாக மாற்றணும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா நம்ம வித் அண்ட் ஹைட்டை வந்து நம்ம கொடுக்கணும். வித் ஆட்ரிபியூட் அண்ட் ஹைட் ஆட்ரிபியூட். நம்ம வித் மட்டும் செட் பண்ணுறோம் அப்படின்னா ஹைட் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு எடுத்துக்கும். அதே மாதிரி ஹைட் மட்டும் செட் பண்ணோம்னா வித் அதுக்கு தகுந்தப்பல ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கும். அப்படி எடுத்துக்கிட்டோம்னா நம்ம ஒரிஜினல் இமேஜ் பார்க்குற மாதிரியே லுக் சின்னதாக மாற்றணும்னா லுக் நல்லா இருக்கும். இல்லைன்னா அதோட இமேஜ் வந்து ஸ்கியூ ஆகி வித்தியாசமாக நமக்கு தெரியும். நான் வித் மட்டும் மாற்றி காட்டுறேன். வித் 200 கொடுத்துருக்கேன். இப்போ நம்ம ரிஃப்ரெஷ் பண்ணோம்னா ஹைட் ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கிச்சு. இதே மாதிரி நம்ம ஹைட் மட்டும் கொடுத்தோம்னா வித் ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கணும். பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஹைட் மட்டும் கொடுத்துருக்கேன். வித்தியாச டிஃப்ரென்ஸ் நல்லா பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா ஹைட்டுக்கு தகுந்த வித் ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆச்சு. இல்லை எனக்கு ரெண்டுமே மாறணும் அப்படின்னு நினச்சேன். இப்போ வந்து ஹைட் வந்து 200 வித்து வந்து ஒரு 500 அப்படின்னு நான் கொடுக்குறேன் அப்படின்னா இப்போ இதோட இமேஜ் இது நீங்களே பாருங்கள் குவாலிட்டி எப்படி மாறுது அப்படின்னு ஸ்கியூ ஆகுதுன்னு உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். பார்த்தீங்களா ஒரிஜினல் இமேஜுக்கும் இதுக்கும் என்ன எவ்வளோ வித்தியாசம் இருக்குதுன்னு. ஸோ இதனால் எப்பவும் வந்து ப்ரொபோஷனலாக நம்ம வந்து கொடுக்கணும் அதோட வேல்யூ. சரிங்களா? இப்போதைக்கு நம்ம இமேஜ் டேக் பார்த்தோம். ஸோ நம்ம அடுத்து பார்க்க போகிறது என்ன அப்படின்னா டேபிள் டேக். ஸோ டேபிள் டேக் எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு நல்லாவே உங்களுக்கு தெரியும். ஒரு டேபிள் ஃபார்மெட்டில் எப்படின்னா எக்ஸல் எப்படி இருக்கும் ரோ அண்ட் காலம் அந்த வைஸ்க்காக நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ டேபிளில் மெயினாக வந்து நம்ம 4 விதமான டேக் யூஸ் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு வந்து டேபிள் டேக். டேபிள் இதுதான் வந்து ரூட் டேக். ஸோ இதுக்குள்ளே தான் நம்ம மற்ற டேக்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணணும். எப்பவுமே டேக்ஸ் வந்து நெஸ்டட் டேக்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். டேபிள் க்ளோஸ் பண்ணிடுங்க. அடுத்தது வந்து டிஆர் டேக். டிஆர் டேக் ரோ கிரியேட் பண்ணுறதுக்காக நம்ம எத்தனை ரோ வேணுமோ அத்தனை ரோ வந்து நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். /tr. இப்போ நமக்கு வந்து ஒரு 3 ரோ வேணும்னா 3 ரோ நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம எப்பவுமே ஃபர்ஸ்ட் ரோ வந்து ஹெட்டிங் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ ஹெட்டிங்கிறது வந்து போல்டாக இருக்கும். ஸோ இப்போ போல்டாக இருக்குன்னா ஹெட் அட்டாக் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஹெட் அட்டாக்னா டேபிள் ஹெட் அட்டாக் டிஹெச்ன்றது டேபிள் ஹெட் அட்டாக். ஸோ எத்தனை காலம் தேவையோ அத்தனை நம்ம ஹெட் அட்டாக் யூஸ் பண்ணலாம். ஹெட் 1 /th. ஸோ இதை நான் அப்படியே காப்பி பண்ணி இன்னொரு 2 இதுக்கு போகிறோம். உங்களுக்கு 3 காலம் காட்டுறதுக்காக ஹெட் 2 அண்ட் ஹெட் 3 அப்படின்னு காலம் நேம்னு வந்து அசைன் பண்ணிக்கிறோம். அடுத்தது வந்து செல் வேல்யூ. அதாவது ஒரு பர்டிகுலர் செல் அந்த செல் வேல்யூ இல்லை டேட்டா டேக். ஸோ டிடி டேக். ஸோ இதுக்குள்ளே தான் நம்ம வந்து வேல்யூஸ் கொடுக்க போகிறோம். ஸோ இப்போ எப்படி கொடுக்க போகிறோம்னா டிடி வேல்யூ 1 /td இதே மாதிரி இப்போ நம்ம 3 காலம் கிரியேட் பண்ணிக்கலாம். 3 டிடி நம்ம கொடுத்துருவோம். அப்போ தான் வேல்யூஸ் வந்து நம்ம ஈக்குவலாக இருக்கும். ஸோ 2 3. ஸோ இதே மாதிரி 3வது ரோலையும் நம்ம 3 காலம் கொடுக்கணும். ஃபோர் 5 6 வேல்யூ கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ நம்ம ரன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா
பார்த்தீங்கன்னா ஒரு டேபிள் ஃபார்மெட்டில் வந்துச்சுக்கலாம். ஆனால் டேபிளோட பார்டர் எதுவுமே நமக்கு வரல. நம்மளுக்கு பார்டர் வரணும்னா நம்ம ஸ்டைல்லையோ இல்லைனா அதுக்குரிய ஆட்ரிபியூட்ஸோ நம்ம செட் பண்ணணும். நான் இப்போ ஆட்ரிபியூட் செட் பண்ணுற மட்டும் செல் இதில் வந்து செல் பேடிங், செல் ஸ்பேசிங் இருக்குது, மெர்ஜிங், செல் மெர்ஜிங் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம சிஎஸ்எஸ் படிக்கும்போது அதில் பார்த்துக்கலாம். இப்போ நம்ம ஜஸ்ட் வந்து ஒரு பார்டர் செட் பண்ணி மட்டும் உங்களுக்கு காட்டிடுறோம். பார்டர் எப்படி செட் பண்ணுவோம், நம்ம ஸ்டைல் டேக் யூஸ் பண்ணி நம்ம பார்டர் செட் பண்ணலாம் ஈஸியாக. ஸோ அதுக்கு என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, டேபிளில் ஸ்டைல் ஈக்குவல் டு நம்ம யூஸ் பண்ணுற ப்ராப்பர்ட்டி நேம் வந்து பார்டர் கோலன் 1 பிக்சல்ங்கிறது பார்டரோட சைஸ், சாலிடுங்கிறது என்ன ஃபார்மேட்டில் டிஸ்பிளே ஆகும். அடுத்து ஹேஷ் போட்டு நம்ம வந்து இப்போ வந்து பிளாக் கலரில் நமக்கு வேணும் அப்படின்னா 000R0 கொடுக்கும். கலர் நேம் இதுதான் வந்து பார்டர் நம்ம செட் பண்ணக்கூடிய பார்த்தீங்கன்னா பார்டர் வந்துச்சுங்களே. ஸோ இப்போ இதுக்கு எல்லாத்துக்கும் நம்ம பார்டர் வேணும் அப்படின்னா காமனாக நம்ம ஒரு ஸ்டைல் டேக் நம்ம வந்து சிஎஸ்எஸ் பார்க்கும்போது பார்க்கலாம். எல்லா இதுவுமே டிடி, டிஹெச் எல்லாத்துக்குமே ஆட்டோமேட்டிக்காக பார்டர்ஸ் வந்து நம்ம செட் ஆகிடும். ஸோ இது வரைக்கும் நம்ம டேபிள் டேக் பார்த்தோம். அடுத்து லிஸ்ட் டேக் நம்ம பார்க்கணும். ஸோ லிஸ்ட் டேக் அப்படின்னா எதுக்கு அப்படின்னா, நம்ம வந்து லிஸ்ட் 1 2 3 4 5 6 அப்படின்னு சொல்லி நம்ம ஆர்டர் பண்ணணும், இல்லை புல்லட்டிங் பாயிண்ட் வச்சு நம்ம ஆர்டர் பண்ணணும். இதுதான் லிஸ்ட். இதுக்குரிய டேக்ஸ் வந்து நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இதில் எத்தனை விதமான டேக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 3 விதமான டேக்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். அது வந்து அன்ஆர்டர் லிஸ்ட். நான் உங்களுக்கு வந்து அன்ஆர்டர் லிஸ்ட் ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது. ரெண்டாவது பார்க்குறது வந்து ஆர்டர் லிஸ்ட். மூணாவது பார்க்கும்போது டிஸ்கிரிப்ஷன் லிஸ்ட். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து அன்ஆர்டர் லிஸ்ட் பார்ப்போம். அன்ஆர்டர் லிஸ்டோட ஃபார்மேட் என்ன பார்த்தீங்கன்னா, அன்ஆர்டர் லிஸ்ட்டுக்குரிய டேக் நேம் வந்து யூஎல் எண்ட் ஐக்கன் /UL. அதுக்கு உள்ள நம்ம இப்போ டேபிள் கொடுக்குற மாதிரி டிஆர் கொடுக்குற ரோ கிரியேட் பண்ணுற மாதிரி ஒவ்வொரு ஐட்டத்துக்கும் ஒரு டேக் கிரியேட் பண்ணும். அதுக்கு பேர் எல்ஐ டேக், லிஸ்ட் டேக். ஸோ லிஸ்ட் டேக் கிரியேட் பண்ணுறது எல்ஐ ஸ்பேஸ் வேல்யூ 1 /LI. இதே மாதிரி நீங்கள் எத்தனை வேல்யூஸ் வேணும். அன்ஆர்டர் லிஸ்ட் வந்தீங்கன்னா நார்மலாக புல்லட்டிங் பாயிண்ட் வச்சு வரும். நம்ம புல்லட்டிங் பாயிண்ட் ஃபார்மேட்டை மாற்றோம்னா அது சிஎஸ்எஸ்ல நம்ம மாற்ற முடியும். அது சிஎஸ்எஸ் படிக்கும்போது நம்ம பார்த்துக்கலாம். இப்போ வேல்யூ 2 வேல்யூ 3 இப்போ பார்த்தீங்கன்னா இது அன்ஆர்டர் லிஸ்ட். ஸோ இதை இப்படியே ஆர்டர் லிஸ்ட் நம்ம வந்து அடுத்து பார்த்தோம்னா ஜஸ்ட் நம்ம வந்து என்ன சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா ஓஎல்ங்கிறது ஆர்டர் லிஸ்ட். சரிங்களா, இதுதான் நம்ம இப்போ டிஃப்ரென்ஸ். இதே தான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். அப்போ டிஃப்ரென்ஸ் புரியும். யூஎல் ஓஎல் காப்பி பண்ணி அதை ஓஎல் நம்ம மாற்றிக்கிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். ஆர்டர் லிஸ்ட்டுக்கு வந்து ஓஎல்ங்கிற டேக் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். டிஃபால்ட்டாக 1 to 3 வரும். நம்ம வேற ஏதாவது ரோமன் லெட்டர் இதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னா நம்ம வந்து சிஎஸ்எஸ்ல மாற்றிக்கலாம். ஓகேங்களா, இது ஆர்டர் லிஸ்ட். ஸோ மூணாவதாக சொன்னது டிஸ்கிரிப்ஷன் லிஸ்ட். ஸோ டிஸ்கிரிப்ஷன் லிஸ்ட்லாம் நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அதிலே ஒரு 3 டேக் யூஸ் பண்ணுறோம். இங்கே வந்து நம்ம 2 டேக் தான் யூஸ் பண்ணோம் அன்ஆர்டர் அண்ட் ஆர்டர் லிஸ்ட்டில். இங்கே 3 டேக் யூஸ் பண்ணுவோம். என்ன டேக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெஃபினிஷன் லிஸ்ட், நம்ம டெஸ்கிரிப்ஷன் லிஸ்ட் டிஎல் அப்படிங்கிற டேக் இதுக்குள்ளே தான் நம்ம கொடுக்கணும். இது எதுக்கு டிஸ்கிரிப்ஷன் லிஸ்ட் யூஸ் பண்ணுறோம்னு மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம இந்த HTML கொடுக்குறோம், அதுக்குள்ளே டிஸ்கிரிப்ஷன் நம்ம கொடுக்கணும் அப்படின்னா ஹைஃபன் கொடுத்து ஒரு டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கும். ஸோ இந்த ஃபார்மேட்டை கொண்டு வர்றதுக்காக நம்ம டிஸ்கிரிப்ஷன் லிஸ்ட் யூஸ் பண்ணுறோம். ஸோ டிஎல் க்ளோஸ் பண்ணுறோம். ஸோ இதுக்கு அடுத்து நம்ம கொடுக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிடி அண்ட் டிஎல். ஸோ டிடி டேக் வந்து டேர்ம் என்ன டேர்ம், இப்போ நான் வந்து HTML கொடுக்குறேன் அப்படின்னா HTML/DT. ஸோ இதுக்குரிய நான் வந்து டிடி டேக் டேட்டா டேக் யூஸ் பண்ணுறேன். டிடி hypertext markup language /DD. ஸோ இதே மாதிரி இன்னும் எத்தனை நம்ம டிடி அண்ட் டிடி வேணால் நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். நான் இன்னும் ஒன்று கிரியேட் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ HTML பதிலாக XML கொடுக்குறேன். எக்ஸ்டென்சிபிள் மார்க்கபிள் லாங்குவேஜ், எக்ஸ்டென்சிபிள் மார்க்அப் லாங்குவேஜ். ஸோ எக்ஸ்டென்சிபிள் மார்க்அப். இப்போ நம்ம இதை ரன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா
பார்த்தீங்களா HTMLங்கிறது அது டிஸ்கிரிப்ஷன் எந்த மாதிரி வருதுன்னு பார்த்தீங்க இல்லையா. ஸோ இதுதான் டிஸ்கிரிப்ஷன் லிஸ்ட். ஸோ ஆர்டர் லிஸ்ட், அன்ஆர்டர் லிஸ்ட் அண்ட் டிஸ்கிரிப்ஷன் லிஸ்ட் மூணுமே நம்ம பார்த்து டிஃப்ரெண்ட். அடுத்து நான் பார்க்க போகுது ஐஃப்ரேம் ஸ்டாக். ஸோ ஐஃப்ரேம் ஸ்டாக்ஸ் என்ன பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மற்ற பேஜ் மற்ற வெப்சைட்டையோ இல்லைன்னா மற்ற பேஜஸையோ நம்மளோட எந்த பேஜில் தேவையோ அந்த பேஜில் பர்டிகுலர் லொக்கேஷனில் நம்ம டிஸ்பிளே பண்ணுறதுக்காக ஐஃப்ரேம் டேக் யூஸ் பண்ணுறோம். ஸோ ஐஃப்ரேம் டேக்கோட சிண்டெக்ஸ் நம்ம இப்போ பார்ப்போம். இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இமேஜ் டேக் மாதிரியே தான் நம்ம சிண்டெக்ஸ் இருக்கும். ஐஃப்ரேம் சாஸ் எஸ்ஆர்சி ஈக்குவல் டு டபுள் கோட்ஸ்குள்ள டெஸ்டினேஷனோட பாத் அண்ட் வித் அண்ட் ஹைட் வேணும்னா நம்ம செட் பண்ணிக்கலாம். வேணாம் அப்படின்னா நம்ம டேக் க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஐஃப்ரேம் டேக். ஸோ ஐஃப்ரேம் டேக் க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ உதாரணத்துக்கு நான் வந்து இப்போ ஒரு லைவ் வெப்சைட்டை வந்து இதில் இன்க்ளூட் பண்ணி பார்க்க போகிறோம். உங்களுக்கு க்ரோம் ப்ரௌசரில் இப்போ ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இப்போ google.com. இப்போ இந்த லொக்கேஷனில் தான் நம்ம வேறு வெப்சைட்டை டிஸ்பிளே பண்ண போகிறோம். ஸோ எப்படி டிஸ்பிளே பண்ண போகிறோம் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ google.comல ஒரு வெப்சைட் ஏதோ ஒரு வெப்சைட் நம்ம இன்க்ளூட் பண்ண போகிறோம். நம்ம தமிழ்னு ஏதாவது ஒரு வெப்சைட் சர்ச் பண்ணலாம். tamil.oneindia.com நியூஸ் சைட் இருக்குது. ஸோ இந்த நியூஸ் சைட்டை வந்து நம்ம பேஜில் நம்ம டிஸ்பிளே பண்ணி பார்க்க போகிறோம். எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதோட யூஆர்எல் வந்து எஸ்ஆர்சி டேக்குள்ள கொடுத்துட்டோம். இப்போ நம்ம ரிஃப்ரெஷ் பண்ணோம் அப்படின்னா, ஸோ அந்த வெப்சைட் வந்து கம்ப்ளீட்டாக நம்மளோட பேஜுக்குள்ளே நம்ம டிஸ்பிளே ஆகிடும். இங்கே பார்த்தீங்கன்னா அதோட வெப்சைட் வந்து நம்மளுக்கு டிஸ்பிளே ஆச்சு. ஸோ இப்போ இதுக்கு வந்து இது ஸ்கிரிப்ட் லாக்கிங் டிசபிள், ஏதாவது ஸ்கிரிப்ட் டிஸ்பிளே ஆகுது. வித் அண்ட் ஹைட் நம்ம செட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி லோக்கல் ஃபைல் நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா, இப்போ நம்ம இமேஜஸ் டேக்குள்ள லோக்கல் ஃபைல் இருக்குது. இப்போ இந்த ஃபைலை இதுக்குள்ளே கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, images /2.html. இப்போ ஆல்ரெடி பார்த்தோம் பாத் எப்படி பார்க்கணும்னு சொல்லி ஆங்கர் டேக் பார்க்கும்போது நம்ம ஒரு 3 விதமான பாத் எப்படி செட் பண்ணணும்னு பார்த்துருக்கோம். ஸோ இப்போ வந்து நம்ம சாம்பிள் மட்டும் பார்க்குறோம். images/2.html. ஸோ இப்போ நீங்கள் இதை ரிஃப்ரெஷ் பண்ணுறீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக செகண்ட் பேஜோட கண்டென்ட் வந்து இங்கே நமக்கு டிஸ்பிளே ஆகிடும். ஸோ இது வரைக்கும் நம்ம வந்து ஐஃப்ரேம் ஸ்டாக் பார்ப்போம். ஸோ ஐஃப்ரேம் டேக் இதுக்கு மட்டும் இல்லை, நம்ம வீடியோ டிஸ்பிளே பண்ணுறதுக்காகவும் நம்ம யூடியூப் வீடியோ வந்து நம்ம சைட்டில் டிஸ்பிளே பண்ணா கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிற டாபிக்ஸ் என்ன பார்த்தீங்க அப்படின்னா, பிளாக் அண்ட் இன்லைன் கண்டென்ட்ஸ். ஸோ எலமெண்ட்ஸ், பிளாக் அண்ட் இன்லைன் எலமெண்ட்ஸ். ஸோ என்னென்ன எலமெண்ட்ஸ்லாம் இருக்குன்றதை மட்டும் நம்ம ஜஸ்ட் வந்து ஒரு அவுட்லைன் மட்டும் பார்ப்போம். அதோட டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் ரன் பண்ணி பார்த்துக்கணும். ஸோ என்னென்ன எலமெண்ட்ஸ் இருக்குது ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது சாம்பிளாக ஒரு 10 எலமெண்ட்ஸ் நம்ம பார்க்கலாம். என்னென்ன எலமெண்ட்ஸ் இருக்குது? பிளாக் எலமெண்ட்ஸ். ஸோ பிளாக் எலமெண்ட்ஸ்னால் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இது ஸ்டார்ட் வித் நியூ லைன். எப்போவுமே வந்து நீங்கள் இந்த டேக் டிபெண்ட் பண்ணிங்கன்னா அது ஒரு நியூ லைனில் தான் நம்ம வந்து டிஸ்பிளே ஆகும். அண்ட் ஃபுல் வித் நம்ம அவுட்டர் வித் என்ன, இப்போ வந்து ப்ரௌசர் தான் அவுட்டர் அப்படின்னா அதோட வித் ஃபுல் வித் எடுத்துக்கும். 100% வித் வந்து எடுத்துக்கும். இதுதான் பிளாக் எலமெண்ட்ஸ். அதே இன்லைன் எலமெண்ட்ஸ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து நிறைய வித் எடுத்துக்காது, நியூ லைனில் ஸ்டார்ட் ஆகுது. ஏன்னா ஸ்பெசிஃபிக்காக ஒரு இடத்துல கொடுக்கணும் அப்படின்னா, ஒரு பேராகிராஃபில் நடுவில் ஒரு ஹைலைட் பண்ணணும், இல்லை ஸ்பெசிஃபிக்காக போல்ட் பண்ணணும், இந்த மாதிரி கொடுக்குறதெல்லாம் வந்து இன்லைன் எலமெண்ட்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் பிளாக் எலமெண்ட்ஸ் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, div tag, div, article, footer, header, h1 to h6, h1 to h6 header elements, table tag, address tag, section tag, section, aside, address, black coat. ஸோ இது மாதிரி நிறைய எலமெண்ட்ஸ் நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். இது வந்து ஒரு சாம்பிள் எலமெண்ட்ஸ், இப்போ div tag கொடுக்குறது எல்லாமே. ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது இன்லைன் எலமெண்ட்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்றது நம்ம பார்க்க போகிறோம். இன்லைன் எலமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஆங்கர் டேக்,
span tag, img tag, I tag, sub tag, sup tag, label, text area, object, break. ஸோ இது மாதிரி நிறைய எலமெண்ட்ஸ் நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். ஸோ இன்னைக்கு வீடியோவில் வந்து நம்ம லிங்க்ஸ், இமேஜஸ், டேபிள்ஸ், லிஸ்ட், ஐ ஃப்ரேம்ஸ் அண்ட் பிளாக் அண்ட் இன்லைன் எலமெண்ட்ஸ் பற்றி பார்த்தோம். ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம வந்து மீடியா டேக்ஸ் பற்றி பார்க்கலாம். என்னென்ன HTML மீடியா டேக்ஸ் இருக்குன்றது. நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி.